அலைக்கும். ஜுனை ஜுமானா டைலரிங் வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு நம்ம பெண் பிள்ளை சட்டை தைக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கெவனுக்கு நம்ம தைச்ச மாதிரி தான் ஷோல்டர் எடுத்தோம். வெட்டிக்கோங்க, வெட்டிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டன் பீஸ் பேக்கு பின்னாடி கழுத்து தான் பெண் பிள்ளைக்கு நம்ம பட்டன் பீஸ் வைக்கிறோம். பட்டன் பீஸ் எப்பயும் போல ஜாயின் பண்ணிவிட்டு அமுக்கடி அடிச்சுட்டு அப்படியே உள்ளே திருப்பி அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வளையத்துக்கும் அதே மாதிரி கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் மேலே வச்சு ஆஃப் அண்ட் ஆஃபாக வளையத்துக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ரவுண்டு நெக்கு. நெக்கு நான் எப்படி அடிக்கிறது நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ரவுண்டு நெக்கு ஈஸி தான், அதனால நான் ரவுண்டு நெக்கும் நான் வச்சது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இனி அடுத்து கை எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். கைக்கு நம்ம 1/4 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு மடக்கி அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு 2 பக்கமும் சமமாக வச்சுக்கோங்க. சமமாக வச்சுட்டு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணிவிட்டு கை வைக்கிறது எப்படிங்கிறத நான் காமிச்சு தரேன். நான் எது புரியலையோ அந்த நான் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு விரிவாக்கமாக போடுறேன். புரிஞ்சது நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. 2-3 டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். புரிகிற மாதிரி தான் நான் வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கையிலேருந்து இந்த கை கரெக்டாக வச்சு பார்த்துட்டு சமமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக கொண்டு குறிங்க. இப்போ இங்கே வேஸ்டேஜ் ஒரு 3/4 இன்ச்சு தான் இருக்குது. இங்கே வேஸ்டேஜ் 1 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கும். அப்போது நமக்கு கொஞ்சம் தள்ளி லைட்டாக தள்ளி வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். 1/2 இன்ச்சு கை அடிங்க. நம்ம சட்டையில் கெவினில் இருந்தே நம்ம கை சரியாக வச்சு அடித்து பழகிட்டோம்னா ஜாக்கெட்டில் கையுடைய ஆம்கோல் சூப்பராக அழகாக அந்தந்த பொசிஷனில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சு பழகிக்கிட்டோம்னா நமக்கு சரியாக வந்துடும். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதுக்கு லைனிங் வேணால் நீங்கள் லைன் போட்டுக்கலாம். நான் லைனிங் நான் போடல. நான் பார்த்தீங்களா 2 பொசிஷனுமே கரெக்டாக இருக்குது. இந்த கையில் எக்ஸ்ட்ரா வர்ற பகுதியை ஃபஸ்ட்டு வெட்டிக்கங்க. அப்புறம் வேஸ்டேஜ் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இனி அடுத்த கை எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் கை. இப்போ இந்த 2வது கை நம்ம வைக்க போகிறோம். 2வது கை அதே மாதிரியே ஆம்கோல் கரெக்டாக வச்சுட்டு நாட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பக்கமும் வைக்கிறத வச்சு நாட் பண்ணிவிட்டு கை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ 2வது கை நம்ம வச்சுட்டோம். 2வது கையும் சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். 2வது கையும் நமக்கு சரியாக தான் வந்திருக்கு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத இங்கே வேஸ்டேஜ் இந்த லைன் 3/4 இன்ச்சு வந்திருக்கு. அதை தனியாக எடுக்கிறோம். இந்த லைன் 1/2 இன்ச்சு தான் வந்திருக்கு. அதையும் தனியாக எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்ம கரெக்டாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு நம்ம எப்படி அளவு வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்படி கையை அப்படி வச்சுட்டு நான் கெவுன்லேருந்து இருக்கிறதுனால தான் நான் கெவுன்லேயே அளவு வைக்கிறேன். நான் சட்டைங்கிறப்ப சட்டையிலே நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் சட்டை கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். கெவுனுங்கிறது டைட்டாக இருக்கணும். அதனால் நான் இதுக்கும் நான் 1/2 இன்ச்சு கையுடைய வளைவு எல்லாமே நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருவேன். சட்டை வைக்கிறப்ப நீங்கள் சட்டை அளவு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழையோட பாட்டம் எப்பயுமே லூஸாக தான் இருக்கணும். கையுடைய ஆம்கோலும் இந்த கையுடைய பொசிஷனும் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். சட்டையோட ஆம்கோல் கீழே லூஸாக தான் இருக்கணும்.
ஏன் லூஸாக இருக்கணும் அப்படின்னா சட்டைங்கிறது கீழே இறங்கி வர்றது, இடுப்புக்கு கீழே பெட்டக்ஸ் கிட்டேருந்து இறங்கி வர்றதுனால நம்ம டாட்டுக்கு வேறு நமக்கு வேணும், அதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு வேணும். அதனால் அந்த லைன் வந்து எப்பயுமே லூஸாகவே நீங்கள் பிடிச்சி பழகிக்கோங்க. நான் இன்னும் ஒரு தையல் போடுறேன். ஏன் இன்னும் ஒரு தையல்னால் ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்டில் போடுங்க, 3/4 இன்ச்சு 1 இன்ச்சிலாம் வேண்டாம். ஏன்னா நம்ம இது வந்து லூஸாக இந்த 2 தையல் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, இது டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த தையலை பிரிக்கிறதுக்காண்டி தான் நம்ம போடுறோம். அதே லூஸாக இருந்தால் முன்னாடி போட்டுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த சைடு ஏக்கம் வச்சிருக்கேன் தெரிஞ்சு. இப்போ நம்ம ஃபுல் டாட் பிடிக்கிறோம். ஃபுல் டாட் எப்போ எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புடைய வாகு பேக் முன்னாடி இருக்கிற பகுதி நெஞ்சு பகுதி இருக்கும், பின்னாடி இருக்கிற பகுதி தட்டைப்பகுதியாக இருக்கும். அதனால் அதோட பொசிஷனை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காண்டி தான் பிடிக்கிறோம். நம்ம பெண் பிள்ளை சட்டைக்கு கெவுனுக்கெல்லாம் ஃபுல் டாட் பிடிக்கிறோம். ஃபுல்லுடையது ஷோல்டர் அப்புளுடைய கீழ் பகுதி முடியும் நம்ம பிடிக்கிறோம். நம்ம இது முதுகு பகுதி பின்னாடி 1/4 இன்ச்சு விட்டு கூர்மையாக எப்பவுமே இதுக்கெலாம் நாட்லாம் பண்ண வேண்டாம். நாட் பண்ணிங்கன்னா அதே பொசிஷன் பழக்கமாகவே வந்துடும். ஒரு கணிப்பாக வச்சு நம்ம எவ்வளோ பிடிச்சோன்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 டைம் தப்பாக தான் வரும், போக போக அது வந்து நம்ம சரி பண்ணிடுவோம். இப்போது நம்ம டாட் பிடிச்சாச்சு. இன்றைக்கி பொசிஷன் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்டன் பீஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கீழே இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, கரெக்டாக இல்லை அப்படின்னா இருக்கிற பகுதியை மட்டும் சைஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் பண்ணிவிட்டு கரைப்பகுதியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா 2 பிசுறு உள்ளே போகணும் அப்படின்னா 2 மடக்கு மடக்கிக்கோங்க. நான் கரை இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஒரே ஒரு மடக்கு தான் நான் மடக்கியிருக்கேன். இப்படி பிடிச்சி மட்டும் வச்சிங்கன்னா போதும். நம்ம அந்த ஸ்டார்டிங்கும் முடிவும் நமக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் வரும். பாருங்கள், எனக்கு சுருக்கம் வந்திருக்கு. ஆனால் எந்தெந்த பொசிஷனில் நான் மடக்கியிருக்கனோ அந்தந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இருக்கிறதுனால கீழே வந்து வெளியே இருக்கிறப்ப ஒரு சுருக்கம் கூட வராது. நம்ம இழுத்து வச்சு அடிக்கிறதுனால தான் இந்த பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பொசிஷன் முடிக்கிறப்ப அந்த பொசிஷனோட துணி வெளியே வந்துடும். வெளியே வர்றதுனால தான் நமக்கு எல்லா பக்கமுமே வெளிப்பக்கம் முறுக்கலாக இருக்கும். முறுக்கலாக இருக்கவே கூடாது. எந்த பொசிஷன் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷன் அந்த லைனில் அப்படியே வரணும். வந்துச்சு அப்படின்னா வெளிப்பகுதி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.